தொடர்கிறது. வெல்கம் பேக் டு அமுல். உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா நாயகனுக்கு நடனாஞ்சலி. ஆச்சி, சரஸ்வதி சபதம் இந்த படம் வந்து நீங்க நாகேஷ் சாரோட ஒன்னா ஒர்க் பண்ண பிலிம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபியூ டயலாக்ஸ் எங்களுக்காக இப்ப கொஞ்சம் ப்ளீஸ் சொல்லுங்களேன். கலைஞர், நம்மளுடைய முதலமைச்சர் கலைஞர் எழுதிய உதயசூரியன் நாடகத்துல கலைஞர் கதாநாயகன், நான் கதாநாயகி, நாகேஷ் காமெடியன் நாடகத்துல. அப்போ வந்து அவருடைய நடிப்பை பார்த்து அந்த காலத்துல நெடுஞ்செழியன், மதியழகன், அன்பழகன், அண்ணா எல்லாரும் அந்த சேர்ல உட்கார்ந்து எந்திரிச்சு எந்திரிச்சு சிரிப்பாங்க. அப்படியே சிரிப்பாங்க நாகேஷுடைய காமெடியை பார்த்து. நானும் சைட்ல நின்று அவருடைய காமெடியை ரசிச்சுக்கிட்டு இருப்பேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் வந்து படத்துல நடிகையாக வந்து அதுக்கு பிறகு நான் ஓரளவு காமெடி நடிகையா நடிச்சேன் அப்படின்னா நல்ல பேரு வாங்கினேன்னா அதுக்கு முக்கிய காரணம் நாகேஷ். நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். அதுல சரஸ்வதி சபதம் ரொம்ப ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு படம். நான் வந்து ராஜகுமாரியுடைய தோழி, அவர் அந்த ராஜகுமாரிக்கு ஒரு சேவகன் அந்த மாதிரி. அப்ப நான் வந்து போய் நின்னுட்டு இருப்பேன். அவர் பேரு கொழுந்து. நான் ஒரு சிப்பாய் வருவாரு, கொதுந்து வதுதா அப்படின்னு கேட்பேன். வதுது போயிடுவான் அவன். சொல்லிட்டு நாகேஷ் வருவாரு. வந்தோடனே நான் வேதைக்கு போதேன், நீ இது. என்னடி, நான் வர்றேன் நீ போற, நீ வந்தே நான் போதேன். சோறு வச்சிருக்கியா, சோதா அப்படின்னு கேட்பேன். சோதாவா, யார பத்திரி சோதாங்கிற அப்படின்னு. சோதா 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 அப்படிமா. ஓ சோரா, இருக்கு வேற, சரி நீ போ அப்படின்னு. இந்த படத்துல வந்து ராஜகுமாரிய வந்து யானை மாலை போட்டு தான் ராஜகுமாரி ஆயிருப்பாங்க கேஆர் விஜயா. அப்ப சொல்லுவாரு இவரு, நீ போய் நின்னு இருக்கலாம் பேசாம அந்த யானைக்கு முன்னாடி அப்படின்னு. அப்ப நான் சொல்லுவேன், நீயும் நானும் போய் நின்னா யானை மாத போதாது, மன்னவாதி போதும். சரி சரி போலாம் அப்படி போதாம் அப்படிமா. ஏய் ஒழுங்கா சொல்லு, போலாம் போதாம் அப்படின்னு. நாக்கு நீட்டு, நல்லா தானே இருக்கு நாக்கு, சொல்லு போலாம் சொல்லு, போதாம் போயேதாம் போயிடுவாரு. அந்த டைமிங் இருக்குது பாருங்க, அது நாகேஷுக்கு தான். அவர்கிட்ட ஆக்ட் பண்ணி தான் நான் ஓரளவு டைமிங் நடிகையா, நல்ல காமெடி நடிகையா வந்தேன் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் நாகேஷ். அதுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆச்சி பேசும்போது வந்து டைமிங் பத்தி சொன்னாங்க. டான்ஸ பொறுத்த வரைக்கும் கூட டைமிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நம்மளோட கண்டெஸ்டன்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும். Over to the next performance given by Prem Gopal and Leelavati. வாழைத்தண்டு போல உடம்பு அலே, நான் வாரி அணைக்கா வழுக்கிறியே நீ அலே. தினம் காத்து காத்து உடல் வேர்த்து வேர்த்து மனம் அலே. உன்னை பார்த்து பார்த்து தினம் காத்து காத்து உடல் வேர்த்து வேர்த்து மனம் அலே. என்ன சொல்லட்டா, ஆவேசம் என்ன சொல்லட்டா, என்ன சொல்லட்டா, ஆவேசம் என்ன சொல்லட்டா. எங்க அம்மா இங்கே வந்துட்டா. போட்டுடாத வாழைத்தண்டு போல உடம்பு அலே, நான் வாரி அணைச்சா வழுக்கிறியே நீ அலே. கொஞ்சம்
பழகி பாரு சும்மா தெரியும் ஜோரு ஜோரு அலே. என்னை பாரு பாரு கொஞ்சம் பழகி பாரு சும்மா தெரியும் ஜோரு ஜோரு அலே. கொத்து பின்னு இருக்கட்டா சமாள வேலை கட்டட்டா கையால் உன்னை தூக்கட்டா கலக் அல்லே கொத்தவரங்க போல உடம்பு அல்லே ஒரு குல்சாவத்தான் ஜல்சா பண்ணணும் அல்லே. இந்தாமே நடிய மாத்து கல்சா ஜல்சா குல்சா பண்ணணுமாலே. பைசா பைசா நைசா போகணுமாலே. இந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி கேக்குறதுக்கு முன்னாடி ரகுராம் மாஸ்டர், நீங்க வந்து நாகேஷ் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்களேன் மாஸ்டர். நிறைய, அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிக்சர்ஸ் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே. அண்ட் கோரியோகிராஃபரா பல படங்கள் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி எனக்கு அவருடைய சம்பந்தம் ஒண்ணு உண்டு. நான் வந்து லலிதா லாட்ஜ்னு சிவா விஷ்ணு கோவிலுக்கு எதிரில் ஒரு லாட்ஜ் இருக்கும். அந்த அங்க வந்து ஒரு ரூம்ல தங்கி இருந்தேன். அங்கதான் வந்து வாலி சார், நகேஷ் சார், ஸ்ரீகாந்த் இவங்கெல்லாம் தங்கியிருந்தாங்க. இப்போ எனக்கு சீனியர்ஸ் அவங்க. நான் இப்போ ரொம்ப ஒரு 12, 13, 15 வயசு இருக்கும். அப்போ அந்த இதுல இருந்தே வாடா படம் தான் கூப்பிடுவாங்க. நான் அவங்களுக்கு டீ காஃபி எல்லாம் வாங்கி தருவேன். அப்போ அண்ட் எனக்கு பிலாசபர் கைடு, எனக்கு சில தொண்டை அடைக்கிற சமயத்துல, துக்கம் வர சமயத்துல எல்லாம் எனக்கு ஒரு தோள் கொடுத்து என்னை தாங்கி கட்டி பிடிச்சவர்லாம் திரு நாகேஷ் அவர்கள். அதை மறக்க முடியாது. இப்ப கடைசியா இந்த ஃப்ளோர்ல வந்து நானும் அவரும் தசாவதாரம் படத்துக்காக இதே ஃப்ளோர்ல நாங்க ஆக்ட் பண்ணிருக்கோம். ஒப்பற்ற மனிதர், ரொம்ப தங்கமான மனிதர். அவரை போல டெப்த் உள்ள மனிதரை நான் பார்த்ததே கிடையாது. நல்ல ஹார்ட் உள்ளவர். தேங்க்யூ மாஸ்டர். ஆச்சி, இன்னைக்கு இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பிரேம் கோபால், லீலாவதி, நிஜமா சொல்றேன், அப்படியே வளைஞ்சிங்கம்மா. ரொம்ப நல்ல, அப்படியே வாழைத்தண்டு போல உடம்பு அல்லேக்குங்கிற மாதிரியே, வாழைத்தண்டு மாதிரியே வளைஞ்சிங்க. 2 பேருமே ரொம்ப நல்லா ஆடினீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனந்த் பாபு சார். பிரேம் கோபால் தம்பி, நிஜமாலுமே அசத்திட்டீங்க. எனக்கு உங்க மூமெண்ட்ஸ் எனக்கு வந்து அவ்வளவு தெரியல. ஏன்னா மூமெண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டா பண்ணலாம், மனசு இருக்கணும், அவ்வளவுதான். கஷ்டப்பட்டு மூமெண்ட்டும் பண்ணிருக்கீங்க, நல்லா இருக்கு. ஆனா அப்பாவுடைய நடுநடுல கொஞ்சம் சில எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்தீங்க பாருங்க, அதை ரொம்ப மைன்யூட்டா நோட் பண்ணேன். ரொம்ப அருமையா இருந்துச்சு. நம்ம நாயகன் நாகேஷ நான் வணங்குறேன். வாழ்க உங்கள் கலை. எனக்கு வந்து நான் சின்ன வயசுல இருக்கும் போதே உங்களெல்லாம் பார்க்கணும் நேர்ல அப்படின்னு நிறைய ஆசையெல்லாம் இருக்கு. உங்களை பார்த்துட்டேன், நாகேஷ் அவங்க பார்க்க முடியலன்னா கூடி அவங்க மூலியமா அவங்க பையனை பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த அப்பாவுடைய பாட்டுக்கு ஆடுற என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கடவுள் அது ரொம்ப பிரார்த்தனை பண்ணி இது பண்ணிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா வருவீங்கம்மா, நல்லா வருவீங்க. எல்லாருமே நல்லா ஆடுறீங்க, அதான் ரொம்ப நல்லா வருவீங்கம்மா. உங்களுடைய முயற்சி உங்களுக்கு நல்லது நடக்கும். நாயகனுக்கு நடனாஞ்சலி. இந்த ரவுண்ட்ல நம்மளோட கண்டஸ்டன்ஸோட 4 பெர்ஃபார்மன்ஸஸ பார்த்துட்டோம். இது வந்து நடிகர் நாகேஷ் அவர்களுக்கு நம்ம செய்யற ஒரு சமர்ப்பணம். நாளைக்கு இது மாதிரி பல புது உணர்ச்சிகள் இந்த நிகழ்ச்சியில நடக்க போகுது. இன் ஃப்ரண்ட் ஆஃப் our legendary choreographer Raghuram Master, legendary artist Manorama Achi and Mr. Anand Babu. I'll catch you tomorrow with our expert jury and with our top 9 contestants of South India. Till then, this is your Vijay Ramya signing off. In Amul Ungalil Yaar Adutha Prabhudeva, Nayaganukku Nadananjali. Fitness consult